Hello friends, welcome to Learn-with-Singam. இது day 14 of 100 days of code or programming. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு group of function applyன்னு ஒரு group of functions இருக்கு இதுல Rல அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அப்ளைங்கிறது வந்து நம்ம ஃபார் லூப் மாதிரி இட் ஆப்ரேட்ஸ் ஆன். ஸோ அப்ளைங்கிறது வந்து ஃபார் லூப் மாதிரி. It's a common way to iterate over elements in our data structure. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு முதல்ல ஒரு அப்ளை ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். 1 to 12 n ரோ வந்து 3 போடுறேன். இப்போ வந்து இங்கே நம்மக்கிட்ட 3 ரோ 4 காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இதில் நம்ம அப்ளை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்ளை மை மேட்ரிக்ஸ். இப்போ வந்து 1ன்னா இது வந்து ரோல அப்ளை ஆகும், அதுவே 2ன்னா காலம்ல அப்ளை ஆகும். ஸோ நம்ம வந்து மீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த மீன் ஃபங்க்ஷனை வந்து ரோல் அப்ளை பண்ணுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இந்த 3 வேல்யூ வந்து இந்த மீன் ஒவ்வொரு ரோக்கும் மீன் இது. அதே மாதிரி நம்ம வந்து அப்ளை ஃபங்க்ஷனை காலம்லையும் அப்ளை பண்ணலாம். அப்ளை மை மேட்ரிக்ஸ் டு மீன். இப்போ 2ங்கிறது வந்து காலம்ல அப்ளை ஆகும். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இதை எனி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சே ஒரு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னாலும் உங்களுக்கு நம்மளா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கூட அதையும் நம்ம அங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ நாம் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு மை ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இதில் வந்து ரிட்டர்ன் சம் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை மை மேட்ரிக்ஸ் மை மேட்ரிக்ஸில் 1 மை ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து காலம் ரோ வைஸ் வந்து இதை சம் பண்ணுறோம். அதே மாதிரி காலம் வைஸும் உங்களால் பண்ண முடியும். இது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி எம் அப்ளைன்னு ஒன்று இருக்கு. எம் அப்ளைங்கிறது என்னன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறது தான் எம் அப்ளை. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார் சின்னு ஒரு வெக்டார் 1 2 3, அதே மாதிரி ஒய்ன்னு ஒரு வெக்டார் 4 2 6. இப்போ 2 வெக்டார் இருக்கு. இந்த 2 வெக்டார்லையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எம் அப்ளை சம் பண்ணுறோம் எக்ஸ் கமா ஒய். ஸோ இப்போ வந்து 1 + 4 5, 2 + 5 7, 3 + 6 9. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும், எனி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் இந்த 2 அரே எடுக்கிறோம். இப்போ அதே மாதிரி இதில் சொன்னேன் இல்லையா, இந்த முன்னாடி அப்ளைல கொடுத்தா மாதிரியே நீங்கள் வந்து நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும். மை ஃபங்க்ஷன் இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கமா பி, இந்த எக்ஸ் கமா ஒய்ங்கிறது தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம்.
return a multiplied by b. ஸோ இப்போ வந்து m apply my function 1 x, y. இது மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கு. 1 into 4 அந்த மாதிரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and subscribe to Learn with Singam for more such videos. Thank you.